நம்மளோட இந்தியாவில் புத்த மதத்தை பரப்புனதுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவர் இருக்காரு. அவர் தான் பார்த்தா அசோகர். அசோகர் அவரோட கலிங்க போரோட முடிவில் இத்தனை ஆயிரம் பேர்கள் இறந்துட்டாங்க. அவங்களோட இழப்பை நம்மளால சரி செய்ய முடியாது. இதற்கப்புறம் நம்மளுக்கு போரே வேணாம். அதாவது ஒரு மனிதன், ஒரு மாமன்னன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த போரோட யுக்தியை அதுக்கு அடுத்த லெவல்ல கொண்டு போவாங்க. ஆனா முதல் முறையா யாரு? அசோகர் மட்டும் தான் பார்த்தா இதற்கப்புறம் நான் போரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறுதி போரா பார்த்தா இந்த கலிங்க போர் அப்படின்றது ஒண்ணு வருது. அந்த கலிங்க போருக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை நிலைநாட்ட வேண்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதியை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக புத்த மதத்தை தழுவி புத்தரோட போதனைகளை என்ன பண்றாரு அப்படின்னா உலகம் முழுக்க பார்த்தா பரவ செய்றாரு. அந்த அடிப்படையில பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா புத்த மதம் இந்தியாவில பார்த்தா செழித்தோங்குது. இந்த அடிப்படையில ராஜராஜ சோழன் இருக்காரு தெரியுங்களா, அவருடைய காலத்துல ஆனைமங்கலம் செப்பேடுகளை பார்த்தா இந்த புத்த விகாரம் அமைப்பதற்கான ஒரு நிலத்தை கொடுத்திருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.